இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மீனாட்சி, பெண்களுக்கு ஆம்பளை துணை இருந்தாதான் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. அது நிஜம் இல்ல. ஒரு பொண்ணுக்கு படிப்பு மட்டும் இருந்தா கடைசி வரைக்கும் பாதுகாப்பா வரும். என் கண்ணு, நீ ஜெயிச்சிட்ட மீனாட்சி. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நீ படிச்சு இன்னைக்கு டிகிரி வாங்க போற. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ ஜெயிச்சிட்ட. அம்மா, நான் ஜெயிக்கல, என்னைய ஜெயிக்க வச்சது நீ. உன்னோட எல்லா கஷ்டத்துக்கும் நடுவுல என்னைய தொடர்ந்து படிக்க வச்சது நீ. என்னைய பத்திரமா பாத்துக்கிட்டதும் நீ. நான் ஜெயிக்கலம்மா, நீ தான் ஜெயிச்சிருக்கிற. இல்லம்மா, என் உசுரை காப்பாத்துனதே நீதான். இன்னைக்கு நீ இல்லனா நான் இல்ல. அன்னைக்கு மீனாட்சி அம்மனே வந்தா. உன் ரூபத்துல மீனாட்சி அம்மன் வந்தா. அன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா இப்பவும் எனக்கு கான்ஸ்டபிள், எஸ் மேடம், என்ன பிடிங்க. வாயா சொல்றல. வா. அழாதம்மா, இனிமே இவனால உங்களை எதுவும் செய்ய முடியாது. இந்த குழந்தைக்கு நன்றி சொல்லுங்க. தைரியமா ஸ்டேஷனுக்கு வந்து என்னைய கூட்டிட்டு வந்திருக்கா. கான்ஸ்டபிள், கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம். வாயா, வான்னு சொல்றல. நடையா. போ. போ வெளிய. ஏய், அடங்கியா. ஏய். கழுத. அப்படியே காட்டி கொடுக்கறியா? இனிமே அனாதையா கிடந்து சாவுங்க. ஏய், பொண்ணுங்களால நீ நடு தெருவுல நிக்க போற. பார்க்க தானே போறேன். இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன். அவனை புடியா. ஏய், கொலை நில்லு. அழாதம்மா. பொண்டாட்டி பிள்ளைங்களை இப்படி அடிச்சிட்டு போறான். இவெல்லாம் உன் வாழ்க்கைக்கு தேவையா? அட, உனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு நிம்மதியா இருமா. இந்த மாதிரி ஒரு ஆம்பளை கூட இருக்கிறத விட உனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கோ. அதுதான் உன்னை காப்பாத்தும். உன் குழந்தைங்களை தனியா வளர்க்க நீயே தயாராகி. பட்டு மீனாட்சி, இந்த வயசுலயே நீ தைரியமா ஸ்டேஷனுக்கு வந்து உங்க அம்மாவை காப்பாத்தணும்னு நினைச்சிருக்க. உன்ன மாதிரி எல்லா குழந்தைங்களும் தைரியமா இருந்தா அந்த வீட்டு ஆம்பளைங்க தப்பே பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி எப்பவும் தைரியமா இருக்கணும். நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். உன் அக்காவையும் அம்மாவையும் நல்லா பாத்துக்கணும். சரியா? சரிங்க மேடம், அம்மாவையும் அக்காவையும் நல்லா பாத்துக்கிறேன். சோ ஸ்வீட். மா, இன்னும் எதுக்கு நீ அந்த பழசையே நினைச்சிட்டு இருக்கற? அந்த நாளையும் மறந்துரு, அந்த கதையும் மறந்துரு. எப்பவும் போல சிரிச்ச முகமா இருமா. அப்படித்தான் உன்னை எப்பயும் பார்க்கணும். 4 மணிக்கு கான்வெகேஷன் இருக்குதுமா, வந்துருவல்ல? என்னடி இப்படி கேக்குற? நான் வராம எப்படி? நீ டிகிரி வாங்குறத பாக்கணுங்கிறது தானே என்னோட 20 வருஷ கனவு. நான் கண்டிப்பா வருவேன். உங்க பொண்ணு லக்ஷ்மி கடாட்சமா இருக்கா, நல்ல படிப்பும் இருக்கு. உங்களுக்கு சரினா உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு நாங்க வரலாமா? நீங்க கேட்டதுல ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா எனக்கு மூத்த பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதனால என்னம்மா, இப்ப எல்லாம் அதை யாரு பாக்குறா? நீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்லுங்க, நாங்க வந்து பாக்குறோம். அவர் இல்லங்க. ஐயோ, இறந்துட்டாங்களா? இல்ல, அவரு கூட இல்ல, தனியா போயிட்டாரு. தனியா போயிட்டாருன்னா ஓடி போயிட்டாரா? கேட்டல்ல, இதுக்குதான் சரியா விசாரிக்கணும்னு சொல்றது. நல்ல வேலை, இப்பவே தெரிஞ்சது. பொண்ணு படிச்சிருந்தா மட்டும் போதுமா? நல்ல குடும்பமா இருக்கணும். விட்டுட்டு ஓடி இருக்கானா குடும்பத்துல என்னென்ன வில்லங்க இருக்கோ. போதுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிய? ஏய் மீனாட்சி, வேண்டாம்மா. இருமா. ஏய்,
மீனாட்சி நாங்களா அமைதியா வந்து இரு. சம்மந்தம் பேசணும்? அமைதியா இருமா. நீங்களா வந்து கேட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கியே. பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் பாத்துக்க துப்பு இல்லாம ஓடி போன ஆள அப்பன்னு சொன்னாத்தே அசிங்கம். எங்க அம்மா எனக்கு சாமியை விட ஒசந்த வகை. ஆம்பளை ஓடி போனாலும் பொம்பளை தான் பழி ஏத்துக்கணும்ல. தனி ஆளா நின்னு என்னையும் என் அக்காவையும் தைரியமா வளர்த்து ஆளாக்கிருக்காங்க. என் அம்மாவை பத்தி பேச இங்க யாருக்கும் எந்த தகுதியும் இல்ல. மா நீ வாமா, வாமா. ஆமா மீனாட்சி, இன்னைக்கு நீ காலேஜ்ல பட்டம் வாங்க போற நாள் தானே? ஆமாக்கா. என் தங்கம். சுமதி, 2 பேரும் தங்கமான பிள்ளையா வளர்ந்திருக்கு. சின்னவ படிப்பு முடிச்சிட்டா, பெரியவளுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா உன் கஷ்டம் எல்லாம் தீந்துரும். என்ன அமுதா, மாப்பிள்ளை பார்க்காமையா இருக்கும்? மா நான் தான் அதெல்லாம் வேண்டான்னு சொன்னல. ஏன் 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 தான் இப்படி சொல்லுத? உனக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல. உன் கல்யாணத்தை பண்ணி பார்க்க உன் அம்மாவுக்கு ஆசை இருக்காதா? உன் தங்கச்சியும் படிப்பை முடிச்சிட்டா, நீயும் நல்ல இடத்துக்கு வாக்கப்பட்டு போனா உன் அம்மா நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருப்பால்ல. அக்கா இப்ப எதுக்கு கல்யாணம்லாம்? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அக்கா நீ ஏன் பதட்டம் ஆவற? அவங்க சாதாரணமாத்தான் சொன்னாங்க, நீ டென்ஷன் ஆகாத. தேனு, நீ ஒன்னும் பயப்படாத. உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். கவலைப்படாத. தேனு வரேன். சுமதி நான் வரேன். ஐயோ அம்மா, காலேஜுக்கு டைம் ஆச்சு. ஐயோ, நானும் வேலைக்கு கிளம்பணுமே. அடியே மீனாட்சி, பாகுபலி படத்தை மார்பிங் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்கடி. ஏதோ ஒன்று எழுதிருக்காங்களே. இந்த முறை பாஸ் தான், எப்போ நீ மாஸ் தான். இவங்க என்ன இப்படி யோசிக்கிறாங்க? 50வது அரியர்ஸ் எழுத போகும் மாவீரனே. இவன் என்ன அப்படி சாதனை பண்ணிட்டாலும் பேனர்ல வச்சிருக்காங்க. இவனுங்க என்னடி இப்படி கிளம்பிட்டாங்க? ஏய், அந்த சாதனை பண்ண மூஞ்சிய நேர்ல பார்க்க வேணாம்? அங்க பத்தியா? அதெல்லாம் நமக்கு எதுக்குடி, வாடி போலாம். ஹலோ